குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட் ஒன். மைசெல்ஃப் ஐயந்திரன், ஈஸ் அழகேசன். நம்ம இன்னைக்கு ஐபிஎல் என்ன பார்க்க போகிறோம்னா, வெல்டிங்லேருந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங் பார்க்க போகிறோம். அதாவது வெல்டிங் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்கார்டிங் டு தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஹீட்டிங், அதாவது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி மூலமாக வந்து எப்படி வந்து வெல்டிங் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கெமிக்கல் வெல்டிங். ஸோ எந்த வகையான ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் வெல்டிங் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, ஆக்சிஜன் ப்ளஸ் கம்பசிபிள் ஃபியூல் கேஸை யூஸ் பண்ணி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் கெமிக்கல் வெல்டிங். ஸோ ஆக்சிஜனோட அந்த கம்பசிபிள் ஃபியூல் கேஸ் எதுனா எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம், அசிட்டிலின் யூஸ் பண்ணலாம், ப்ரொபைன் யூஸ் பண்ணலாம், பியூட்டன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி அசிட்டிலின் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங்னும், ஹைட்ரஜன் யூஸ் பண்ணால் ஹைட்ரஜன் வெல்டிங் யூஸ் பண்ண ஆக்சி ஹைட்ரஜன் வெல்டிங்னு பேர். ஸோ அப்படிலாம் நேச்சுரல் கேஸ் கூட நம்ம வந்து கம்பஸ்டிபிள் ஃபியூல் கேஸாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சிஜன் கூட ஒரு கம்பஸ்டிபிள் ஃபியூல் கேஸை யூஸ் பண்ணி ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோமா அதுக்கு பேர் கெமிக்கல் வெல்டிங். ஆக்சிஜன் கூட கம்பஸ்டிபிள் ஃபியூல் கேஸ் வந்து யூஸ் பண்ணால் அது வந்து கெமிக்கல் வெல்டிங்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கோ மெக்கானிக்கல். ஸோ கெமிக்கல் எனர்ஜி ப்ளஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி பயன்படுத்தினா அதுதான் வந்து கெமிக்கோ மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரெஷர் கேஸ் வெல்டிங் அண்ட் தெர்மிட் வெல்டிங். ஸோ அது ரெண்டுமே வந்து கெமிக்கோ மெக்கானிக்கல் எனர்ஜி பயன்படுத்தி தான் வெல்டிங் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரெஷர் கேஸ் வெல்டிங் அண்ட் தெர்மிட் வெல்டிங் ரெண்டுமே வந்து கெமிக்கோ மெக்கானிக்கல் வெல்டிங்கில் வந்து வருது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வெல்டிங். ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் வெல்டிங். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ளஸ் கெமிக்கல் எனர்ஜி ரெண்டும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங்கில் வந்து ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் மெத்தடில் தான் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வெல்டிங். ஸோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வெல்டிங் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் மெக்கானிக்கல் ரெண்டு மூலமாகவும் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெல்ட் பண்ணக்கூடியது தான் எலக்ட்ரோ மெக்கானிக்கல். ஓகே, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் வந்து அதில் வருமா, எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வெல்டிங்கில் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெல்டிங். ஸோ எலக்ட்ரிக் வெல்டிங்கோட எக்ஸாம்பிள் வந்து ஆர்க் வெல்டிங். ஒன்லி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மட்டும் பயன்படுத்துகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்க் வெல்டிங். ஒன்லி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மட்டும் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஆர்க் வெல்டிங் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தி ஸ்டேட் ஆஃப் மெட்டல் யூஸ் பண்ணி வந்து வெல்டிங் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூஷன் வெல்டிங் அண்டு ப்ரெஷர் வெல்டிங். ஸோ ஸ்டேட் ஆஃப் மெட்டல் எந்த அளவுக்கு ஹீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டு வகையாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபியூஷன் வெல்டிங், இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் ஆர் ப்ரெஷர் வெல்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூஷன் வெல்டிங்னா மெட்டல் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னா, டு பி ஹீட்டட் அப் டு மோல்டன் ஸ்டேட் வரைக்கும் ஹீட் பண்ணி அண்ட் தென் அலோவ் டு solidify மேக் தி ஜாயிண்ட் வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெஷர். ஸோ எந்த விதமான ப்ரெஷரும் பயன்படுத்தாமல் ஜாயின் பண்ணக்கூடிய மெட்டலை மோல்டான் ஸ்டேட்டு ஹீட் பண்ணி அதை solidify பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட்டை உருவாக்கணும்னா அதுக்கு பேர் தான் ஃபியூஷன் வெல்டிங். எக்ஸாம்பிளுக்கு வந்து கேஸ் வெல்டிங், ஆர்க் வெல்டிங், தெர்மிட் வெல்டிங்லாம் ஃபியூஷன் வெல்டிங். ஸோ இந்த கேஸ் வெல்டிங்கில் எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுனா 3500 டிகிரி செல்சியஸ் வரையிலும் ப்ரொடியூஸ் ஆகும். அதே ஆர்க் வெல்டிங்கில் அதை விட அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். 5400 டிகிரி செல்சியஸ் வரையிலும் ப்ரொடியூஸ் ஆகும். தெர்மிட் வெல்டிங்கில் 2700 டிகிரி செல்சியஸ் வரையிலும் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஆர்க் வெல்டிங்கில் ஆஃப் ஆஃப் தி ஆர்க் வெல்டிங் தான் தெர்மிட் வெல்டிங்கோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிளாஸ்டிக் ஆர் ப்ரெஷர் வெல்டிங் அப்படின்னா நம்ம வந்து இங்கே மோல்டான் ஸ்டேட்டுக்கு ஹீட் பண்ணணும். ஆனால் அங்கே வந்து ஒன்லி ஹீட்டட் அப் டு பிளாஸ்டிக் ஸ்டேட். ஸோ எந்த பார்ட்டை ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த பார்ட்டை வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட் போகிற வரையும் ஹீட் பண்ணி பை யூஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஜ்டு டு மேக் தி ஜாயிண்ட். ஸோ இங்கே வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெஷர்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறோம். அதே சமயம் ஃபோர்ஜிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி ஒரு ஜாயிண்ட்டை மேக் பண்ணணும் அப்படின்னா அதான் வந்து பிளாஸ்டிக் ஆர் ப்ரெஷர் வெல்டிங். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், ஃபோர்ஜ் வெல்டிங்லாம் வந்து பிளாஸ்டிக் ப்ரெஷர் வெல்டிங்கான எக்ஸாம்பிள். இதில் எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் 2000 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபோர்ஜ் வெல்டிங்கில் 1350 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஃபியூஷன் வெல்டிங்கில் வந்து மெட்டீரியல் வந்து மோல்டன் ஸ்டேட் வந்து ஹீட் பண்ணிடுறாங்க, அதை வந்து சால்டிஃபை பண்ணுறாங்க, ப்ரெஷர் வந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அங்கே ஃபில்லர் மெட்டீரியல் பயன்படுத்துவோம். பிளாஸ்டிக் வெல்டிங்கில் ஃபில்லர் மெட்டீரியல் பயன்படுத்த மாட்டோம். ஃபியூஷனில் வந்து ஃபில்லர் மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்க. இது பிளாஸ்டிக் டேட்டில் வந்து பிளாஸ்டிக் டேட் அளவு தான் ஹீட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து ப்ரெஷர் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஷேப்புக்கு வந்து வெல்டிங் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக் வெல்டிங்கில் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது, ஃபியூஷன் வெல்டிங்கில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங்கில் வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை வச்சு எப்படி வெல்டிங் கிளாஸிஃபை பண்ணலாம், அதே சமயம் வந்து ஸ்டேட் ஆஃப் மெட்டல், அதாவது எந்த ஸ்டேட்டில் வந்து மெட்டல் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ.